பிக் பாஸ் தமிழ் சீசன் 8 அக்டோபர் மாதம் 6ஆம் தேதி லான்ச் பண்ண போறாங்க அப்படிங்கிறது உறுதியாயிடுச்சு. ஏன்னா, குக்கு வித் கோமாளியோட கிராண்ட் ஃபினாலே இந்த வாரம் இல்லாம அதுக்கு அடுத்த வாரம் நடக்க போகுது. ஸோ அதுக்கு அடுத்த வாரமே பிக் பாஸ லான்ச் பண்ண போறாங்க அப்படிங்கிறது உறுதியாயிடுச்சு. இந்த சீசனோட புதிய தொகுப்பாளர் விஜய் சேதுபதி அப்படிங்கிறது ஆல்ரெடி நமக்கு உறுதியாயிடுச்சு. இப்ப இதுல யாரெல்லாம் கலந்துக்க போறாங்க அப்படிங்கிற லிஸ்ட்டும் அடிபட்டுக்கிட்டு இருக்கு. அதுலயும் சொல்லப்போனா நெறைய பேர் விஜய் டிவியோட பிரபலங்களோட நேம் லிஸ்ட் தான் அடிபட்டுக்கிட்டு இருக்கு. இவங்க எல்லாருமே இதுல கலந்துக்குவாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா இருக்க மாட்டாங்க. இருந்தாலும் இவங்க எல்லாத்தோட பேரும் அடிபடுது அப்படின்னா, இவங்க எல்லார்கிட்டயும் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க அப்படின்னு தான் அர்த்தம். இதுல ஒரு சிலர் கண்டிப்பா பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டாங்க. ஒரு சிலர் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. ஸோ அது யாரா இருக்கக்கூடும் அப்படிங்கிறது லான்ச்சிங் அப்பதான் தெரியும். ஒரு 2 நாளைக்கு முன்னாடி தான் நமக்கே தெரிய வரும். ஸோ இப்பொழுதைக்கு அடிபட்டுக்கிட்டு இருக்கிற பேர் யாரு அப்படிங்கிறத மட்டும் இந்த வீடியோல பார்க்கலாம். ஸோ இதுல ஆக்டர் அன்சிதா, அதுக்கப்புறம் ஆக்டர் ஃபெரினா, தீபக், அதுக்கப்புறம் வினோத் பாபு, அருண் பிரசாந்த், நம்ம கேரளாவை சேர்ந்த அமலா சேஜி, ஷாலின் ஜோயா, சச்சின் முருகேசன் இவர் வந்து ஒரு மாடல். அதுக்கப்புறம் தர்ஷா குப்தா, ஆர்னவ் அதாவது செல்லம்மா சீரியலோட ஆர்னவ், பானுமதி இவங்களும் ஒரு சீரியல் ஆர்டிஸ்ட் தான். தீபாவை தெரியாதவங்களே இருக்க முடியாது. அதுக்கப்புறம் சுனிதா நம்ம குக்கு வித் கோமாளி மூலியமா ரொம்பவுமே ஃபேமஸ் ஆனாங்க. அதுக்கு முன்னாடி டான்ஸ்ல ரொம்பவுமே ஃபேமஸ். அதுக்கப்புறம் கார்த்திக் குமார் இவரும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாடல். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சிவாலி அப்படிங்கிறவங்க இவங்களும் ஒரு டான்சர். இவங்களோட பேர்லாம் அடிபட்டுக்கிட்டு இருக்குங்க. ஸோ இதுல இருந்து யாரெல்லாம் கலந்துக்க போறாங்க அப்படிங்கிறது தெரியல. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம். ஸோ பிக் பாஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே விஜய் டிவியில இப்போ ஒரு கான்ட்ரோவர்சி போய்கிட்டு இருக்கு. குக்கு வித் கோமாளியில நம்ம பிரியங்கா மணிமேகலை இஷ்யூ வேறையா. ஆக மொத்தத்துல டிஆர்பிக்காக இதை பண்ணுனாங்களா இல்ல நிஜமாவே அமைஞ்சுதா அப்படிங்கறது தெரியல. உங்களோட கமெண்ட்ஸை மறக்காம இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்ல, பழைய 3 கண்டஸ்டன்ஸ் வந்து ரீஎன்ட்ரி கொடுக்க போறாங்க அப்படிங்கிற மாதிரியும் ஒரு நியூஸ் வந்துகிட்டு இருக்கு. எது உண்மை அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா இந்த சீசன்ல புது தொகுப்பாளர் இல்லையா, அதனால பழைய சீசன்ல இருந்து ஒரு 3 பேரை புடிச்சு போடுறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்கு. உங்களோட கமெண்ட்ஸை மறக்காம இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்க.